ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக்ஸ் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அங்கிள் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, பெஸ்டி சரவணராஜ் அப்படின்ற ஒரு அங்கிள் மில்லட்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி கம்பு வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம். அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே ஹெல்த்தியான கம்பு லட்டு. இது வெளியெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஒரு இதோட விலை 5 ரூபாய் வரும். பட் நம்ம வீட்டிலையே ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக வீட்டிலையே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கவிஷ் குட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே தெரியுற ரெட் கலர் பட்டன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போகிறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். இப்போ ஒரு ட்ரை பேனில் 200 கிராம் அளவுக்கு கம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கம்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுந்ததுக்கப்புறமா இது மாதிரி ஒயிட் கலரில் இப்படி பொரிஞ்சு வரும், பாப்கார்ன் மாதிரி. இப்போ பாருங்கள், கையில் எடுத்து காட்டுறோம். இது மாதிரி வந்த பிறகு இதை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி வரட்டும். இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்ச பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கலாம். மண் இருந்தால் வெளியே வந்துடும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வறுத்து வச்சுருந்தோம்னா கம்பு, அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தட்டில் மாற்றிடலாம். முன்னாடி நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல பாகு, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பெரட்டியாச்சு. இப்போ கை வச்சு நல்லா லட்டு பிடித்தரலாம். கொஞ்சமாக அந்த பவுடர் எடுத்து கையில் நல்லா இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா அழகாக அந்த லட்டு வந்து ஃபார்ம் ஆயிரும். இது மாதிரி இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் லட்டு பிடித்து எடுத்துடலாம். டன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் குட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். பாய். நன்றி, வணக்கம்.